அடுத்தது மகர ராசி சார். இந்த மகர ராசிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, போராட்டமும் உழைப்புமாவே நாங்க இருக்கிறோம். ஆனா கையில பணம் நிறைய மாட்டேங்குது. அடுத்தது என்னன்னா, சொந்தக்காரங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க சார். பாசமா அவங்களுக்காக எல்லாமே செய்வாங்க. உறவுக்காரங்களுக்காக அப்படி ஒரு இதுவா இருப்பாங்க. ஆனா அது திருப்பி இவங்களுக்கு அந்த உறவுனால இவங்களுக்கு திருப்பி கிடைக்க மாட்டேன்து. அப்படின்றது அவங்களோட ரொம்ப கோரிக்கையாவே சொல்றாங்க சார். இவங்களுக்கு என்ன எழுதியிருப்பாரு பிரம்மர்? இனிமையாவது எல்லாமே கரெக்ட்டா நடக்குமா? மகரம் காலபுருஷனுக்கு 10வது வீடு. இங்கே செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி. இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? தன் எதிரி வீட்டிலேயே தன்னோட நிலைநாட்டக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ இந்த மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்க உதவி பண்ணி காப்பாற்றிட்டீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க, இவங்க பண்ணாங்க அப்படிம்பாங்க. இந்த ராசிக்கு நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் குறைத்து கொள்ள வேண்டிய ராசி. ராசிக்கு நிறைய பேருக்கு அரசியல் செட் ஆகாது. ஏன்னா 8ஆம் இடம் சூரியனாக இருக்குன்னா அரசியல் சம்மந்தப்பட்டது. இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா குழந்தை பேர்லையோ குலதெய்வ பேர்லையோ ஆரம்பித்தால் மிகுந்த யோகம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாதிரி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோட இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்ம நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். அடுத்தது மகர ராசி சார். இந்த மகர ராசிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
போராட்டமும் உழைப்புமாவே நாங்க இருக்கிறோம். ஆனா கையில பணம் நிறைய மாட்டேங்குது. அடுத்தது என்னன்னா, சொந்தக்காரங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க சார். பாசமா அவங்களுக்காக எல்லாமே செய்வாங்க. உறவுக்காரங்களுக்காக அப்படி ஒரு இதுவா இருப்பாங்க. ஆனா அது திருப்பி இவங்களுக்கு அந்த உறவுனால இவங்களுக்கு திருப்பி கிடைக்க மாட்டேன்து. அப்படின்றது அவங்களோட ரொம்ப கோரிக்கையாவே சொல்றாங்க சார். இவங்களுக்கு என்ன எழுதியிருப்பாரு பிரம்மர்? இனிமையாவது எல்லாமே கரெக்ட்டா நடக்குமா? மகரம் காலபுருஷனுக்கு 10வது வீடு. இங்கே செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி. இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? தன் எதிரி வீட்டிலேயே தன்னோட நிலைநாட்டக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு ஸ்பெஷாலிட்டி தன் பிறந்த ஊரை விட்டில் வெளியூரில் சக்ஸஸ் பண்ண திறமை உள்ள ராசிங்க. இப்போ மகராசிக்காரங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், வெளியூர் ட்ரை பண்ணி பாருங்கள், வெளிநாடு ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா மகராசியாக வருவார். அவர் வேறு இடம் வந்தார். பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு ஊரை சூஸ் பண்ணும்பொழுது அந்த ஊரின் தெற்கு பகுதி, தெற்குன்னு ஒரு பாயிண்ட் வந்துட்டா அந்த இடம் இவங்க பர்ஃபெக்ட். ஒன்று இப்போ மெட்ராஸ்னால் சவுத் மெட்ராஸாக இருக்கலாம். அந்த ஒரு இல்லைன்னா தலைவாசல் தெற்கு பார்த்துருக்கணும். இந்த சில பேருக்கு சார் அவங்க லாங்குவேஜை விட அடுத்த லாங்குவேஜுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்சம் உண்டு. தன் பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் வேற்று மக்கள், வேற்று மொழி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருக்கும். இந்த ராசியோட சனியோட அம்சம் உண்டு. இந்த ராசி தொழில் சம்மந்தப்பட்டதில் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு, தனக்கு வருமானம், ஏழை எளிய மக்கள் தொடர்பை வைத்து கொண்டே இருக்க வேண்டிய ராசி இந்த மகர ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பணம், பொருளாதாரம் நிச்சயமாக அதில் ரொம்ப கவனித்து பண்ண வேண்டிய ராசி. குறிக்கோள் இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பணத்தை விரயம், அதாவது இவங்களுக்கு கணக்கில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. உழைப்புக்கு அசாத்தியம்னு இந்த ராசிங்க. நேரம் காலம் இரவு பகல் அவ்வளோ உழைக்கும். அந்த உழைப்பு தன்னை ஏற்றி விட்ட ஏணியை எப்பொழுதும் காக்கும் ஆணியாக இருப்பாங்க. இப்போ இந்த மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்க உதவி பண்ணி காப்பாற்றிட்டீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க, இவங்க பண்ணாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவமானப்படுத்திட்ட நன்றியோடு இருப்பாங்க. அதே அவமானப்படுத்திட்டாலோ இன்சல்ட் பண்ணிட்டாலோ அதையும் மனசில் வச்சுக்கும், அதையும் சொல்லும். அப்போ இந்த ராசி சொன்னார் பார்த்தீங்களா ஒரு படத்தில், ஒரு படத்துக்கு புக் பண்ணி பயணம்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா கார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். நிச்சயமா ரைட். ஆமாம், அந்த மாதிரி அது அப்படியே கரை வச்சுட்டு நம்ம ஜெயிச்சு காட்டணும்ட்டு வந்தாங்க. இது வைராக்கியம் மிக்க ராசி. பாசத்துக்கு பாசம், எதிரிக்கு எதிரிங்கிற மாதிரி இந்த ராசிங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வாஸ்து சரியாக இருக்க வீட்டில் மட்டும்தான் தங்க வேண்டிய ராசி. 4ஆம் இடமும் 11ஆம் பாடம் செவ்வாய் வரனால வாஸ்து குறையிருந்தால் இந்த ராசி சைன் பண்ணாது. வாஸ்து ரொம்ப 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 முக்கியம். ஓடி ஓடி உழைச்சி இந்த ராசி பணம் எப்போ சார் சேரும்னா, இவங்க உழைத்த உழைப்புக்கு நான் செய்தேன் என்ற வார்த்தை வந்தால் இவங்க டவுன்கிரேட் ஆயிடுவாங்க. எல்லாம் இறைவன்க, எல்லாம் அவங்க அப்படின்னு இவரோட புகழை இவங்க அதை கஷ்டப்பட்டது இவங்க சொல்லும்போது எல்லாம் அமைப்பு, சூழ்நிலை, கடவுள் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு பணம் வரும். நான் என்றால் பணம் வராது. ஏன்னா 8ஆம் இடம் தான் சூரியன். அப்போ 8ஆம் இடம் ஆங்காரம், கோபம் இது வராது. இந்த ராசிக்கு நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் குறைத்து கொள்ள வேண்டிய ராசி. ராசிக்கு நிறைய பேருக்கு அரசியல் செட் ஆகாது. ஏன்னா 8ஆம் இடம் சூரியனாக இருக்குன்னா அரசியல் சம்மந்தப்பட்டது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லை கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அரசாங்க விடுமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கெல்லாம் முக்கிய டிசிஷன், முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடக்கூடாத ராசி இந்த ராசி. நிறைய பிரச்சனை மகராசி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க சண்டே அன்னைக்கு ஒன்று போனேன், இதாச்சு கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இது மாதிரி இருக்கிற அம்சமே இதுதான். சரி, இந்த ராசிக்கு குறிப்பாக ஒரு சுக்கிரன், 5ஆம் இடம் சுக்கிரன், எதுலேயும் ஒரு கலைத்துணை, கலை அம்சங்கள், ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் இடம் சுக்கிரன் பேங்கிங்கை சொல்லும், ஸ்மால் ஃபினான்ஸின்னு சொல்லும். கணக்கு வழக்குகள் பர்ஃபெக்ட்டுங்க, கேட்காத மாதிரி இருக்குமா, கணக்கு வசதி கரெக்டாக இருப்பாங்க. ப்ராஃபிட் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்கக்கூடாது. தனக்கு தேவையானதை சரியாக கேட்டு பொலைட்டாக கேட்டு வாங்க வேண்டிய ராசி இந்த ராசி. இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுற, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா குழந்தை பேர்லையோ குலதெய்வ பேர்லையோ ஆரம்பித்தால் மிகுந்த யோகம். குழந்தை குலதெய்வத்தால் அனுகிரகம் பெறக்கூடிய அம்சம் இந்த ராசி. இப்போ சொல்லிடுறேன், இந்த இவங்க இல்லை குழந்தை பேர் இதில் வைக்கலை சார், என்ன பண்ணுறதுன்னா இவங்களோட ஃபேமிலி குழந்தையோட இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கலாம். தொழில் செய்ய இடத்துல குலதெய்வ ஃபோட்டோஸ் இதெல்லாம் நிச்சயமாக வைத்தால்தான் இவங்களுக்கு வெற்றி. நிறைய பேர் டவுன்கிரேட் ஆகிறோன்னு சொன்னால் நம்ம சொன்ன பேட்டர்னில் வச்சுருக்க மாட்டாங்க. இதை வச்சிருக்க மாட்டாங்க, அதுதான் மிஸ்டேக்கு. கல்வியில் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை கல்வியை கற்றுக்குங்க. படிப்பு சம்மந்தப்பட்டது நிறையா கற்றுக்கிட்டா கூட வாழ்க்கையில் நிறையா கற்றுக்கும். இந்த ராசி தான் கொடுக்கின்ற அன்பு, தான் செலுத்துகிற பாசம் திருப்பி கிடைப்பதில் தடையாக இருக்கும்.
நம்பி ஏமாந்த ராசி நம்பர் 1 ராசி தான். ஆஹா. நம்பி ஏமாந்துட்டாங்க, கொடுத்த பணம் வரல, ஏமாத்திட்டாங்க, சரி பொழைச்சு போ, விட்டு கொடுக்கும் ராசி. ஆனால் இது துரோகத்தையும் மறக்காது, துரோகியும் மறக்காது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த ராசி இருக்கும். சரி, இப்போ இவங்க வேலைக்கு போகிறாங்க. சார் வேலைக்கு போக முடியாது, ஒரே நேரத்தில் 2 வேலை மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். இவங்க 2 விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடியது, சிறந்த ஒரு வேலையில் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியது. அவ்வளோ இவங்களுக்குன்னு ஒரு சில நுட்பங்கள், டெக்னாலஜி ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு கம்ப்யூட்டேஷனலாக இருக்கலாம், எந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம், அவ்வளோ அடாப்ட் ஆகும். இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உயர்ந்த மனிதர்களிடம் பழக தெரியும், இளைய மனிதர்களிடம் சமமாக பழக தெரியும். அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடம் தான் சந்திரன் வீடு, குரு உச்சம். இந்த ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவோம்னா, லைஃப் பார்ட்னர் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கணக்கானோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ, அவங்ககிட்ட நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கங்க, தவறான விஷயத்த சரி சரின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ண மட்டும் பழகிக்கங்க. இதுதான் இந்த ராசிக்கு. சரி, இந்த ராசிக்கு சார் தந்தை உறவு எப்படி இருக்கும்? தந்தை வழி உறவு சிறப்பாக இருக்கும். தொலைதூர உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில பயணங்கள் உண்டு. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த ராசிக்கு சூட்சம ரகசியமே, தேவை உள்ள இடத்துல பேசணும், தேவையில்லாத இடத்துல பேச வேண்டாம். அதான். சரி, இப்போ வேலைக்கு போகும்போது எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிச்சயமாக ஷைன் பண்ணக்கூடியது. பிஸ்னஸில் மட்டும் 10ஆம் சுக்கன் எதுவும் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். அது நிர்வாகம் பண்ணுறதுக்கு பெண் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இன்வால்வ் இருக்கணும். அப்போ தான் பிஸ்னஸ் இருக்கும். பிஸ்னஸில் டெக்ஸ்டைலாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், கம்ப்யூட்டேஷனல் துறையாக இருக்கலாம், சாரீ சம்மந்தப்பட்டது, பெண்களை சம்மந்தப்பட்டது, கவரிங் எல்லாமே செட் ஆகுங்க. ராசிக்கு ரியல் எஸ்டேட், இடம், வீடு எல்லாம் வாங்கி போட சொல்லுவேன். ரொம்ப இருக்கும். வண்டி வாகனங்கள் இவங்களுக்கு பர்சனலாக இருக்கும். நிறைய பேர் பெட் அனிமல்ஸ் வளர்க்குவாங்க. நாய்க்குட்டி வளர்க்குறேன், இது வளர்க்குறேன், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராசி என்னென்னா, அவசரப்பட்டு அங்கே அக்ரிமெண்ட் ஆரம்பத்திலே சைன் பண்ணிடும். சின்ன சைன், அந்த சைன் மட்டும் பார்த்து பண்ண வேண்டிய ராசி. ஆக மொத்தம் திறமையுள்ள ராசியில் இது ஒன்று. இவங்க குணாதிசயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக வெல்லக்கூடிய ராசி இந்த ராசிங்க. ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஆரோக்கியம் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடம் சந்திரனாக இருப்பதால் வயிறு உபாதைகள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு ஃபைல்ஸும்பாங்க, ஒரு சில சிறுநீரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஒரு சிலருக்கு பித்தப்பை கல்லுங்கிறது. இது இயற்கையாக இந்த ராசிக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. உடம்பு செக் பண்ணிக்கிறது நல்லது. கேஸ் உள்ள பொருள் சாப்பிடக்கூடாது. நிச்சயமாக இந்த ராசியோட அம்சமே இந்த தொந்தரவு சந்திச்சு தான் வெளியே வரும். முதல் விஷயம் நான் எல்லாத்தையும் சொல்கிறதா, வெளி சாப்பாடே சாப்பிடாதீங்கன்றேன். வீட்லேயே ஒரு ரச சாதம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க. அதுதான் பாதி உடம்புக்கு கெடுதல். நன்றி சார், தேங்க்யூ. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் திகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா, நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா வந்து ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயா கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.